நல்லா கில்லாடி. கார்ப்பரேட் ஆபீஸ்க்குள்ளே கம்யூனிஸ்ட் நுழைச்சிட்டாரு பத்தியா? ஆமா, ஏன் டாலி ஸ்டைல சூஸ் பண்ணீங்க? சரி, சிவனும் வேணும் பால் பேரிங்கும் வேணும்னா டாலி விட்டு வழி தானே. அறிவியல பாத்தீங்களா? நம்ம 910 எவ்வளவு சூப்பரா இருக்கு. கிளியரா தெரியுது இல்ல? எங்களுக்கு தெரியாதா? தலைக்கு மேல அறிவால் சுத்தி, சைடுல கார் மார்க்ஸ். அதுக்கே 100 மார்க்ஸ் கொடுக்கலாம். இது பாப்பா சொல்ல சொல்ல அந்த பெயிண்டர் போட்டது. நான் இந்த பக்கமே வரல. பாப்பா ரொம்ப புத்திசாலி, தன்னடக்கம். அப்புறம் அந்த அயோக்கியத்தனம் பண்ணிட்டானே. என்னடா சொல்ற? வாங்க ஒரு நிமிஷம் விடுறா. அங்க பாருங்கண்ணே, அறிவியல் என்ன கொட்டுது பாருங்க. தண்ணி தான் கொட்டுது. 910 கொட்டுதுண்ணே. ஆமா, நம்ம ஒர்க்கர்ஸ் கொடுக்குற சம்பளனே நக்கல் பண்றானே. அங்க பாருங்க, கால் மார்க்ஸ் தெரியுறாரா? சிவன் தலையில பாருங்கண்ணே, சுத்தி ஒன்று அருவாலும். சரி, அதை விடுங்க, சிவனை பாருங்க. யார் தெரியுதுங்களா? அவன்தான். ஏன்டா எனக்கே இதெல்லாம் தெரியல, உன் அறிவுக்கு அப்புறம் ஆயிட்டுச்சு. அண்ணே, நான் அந்த பெயிண்டிங்கை ஊத்து பார்க்கும்போது இல்லைண்ணே, அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு இருந்ததை ஒட்டு கேட்டனே. அந்த திமிர் பிடிச்ச பையில உள்ள விட்டதே தப்பு. ஆமாண்ணே, நம்ம ஆஃபீஸ் லாக் அவுட் வச்சு தொழிலாளர் தெரிஞ்ச இவனால் தானே. அவங்க ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தது இவனால் தானே. சரி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்கள் மாப்பிள்ளையா போகிறாரு, அதனால. மாப்பிள்ளையா? என்னடா சொல்கிறேன்? உங்களுக்கு தெரியாதானே? விட்டுருங்கண்ணே. எப்பரா வர்றது? என்ன பேசுகிற நீ? நான் பேசலண்ணே, ஆஃபீஸே பேசுகிறேன். பெயிண்டிங் பண்ணும்போது அவங்களுக்குள்ள காதல் ரொம்ப முத்தி போச்சுண்ணே. நீங்கள் ஏசி பிளான்ட்டை வேறு ஆஃப் பண்ண சொன்னீங்களா? சூடு வேறு ஜாஸ்தியாக போய் அங்கே பாருங்கண்ணே, நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களாண்ணே, சோத்து மேலே கை வைக்க சொன்னோம், இப்போ பாப்பா மேலே கை வச்சுட்டான் பாருங்கண்ணே. அண்ணே, இது இப்படியே விட்டுறக்கூடாதுண்ணே. இந்த ஆரம்பத்திலே வெட்டி விட்டுருங்கண்ணே, இல்லாட்டி ஒர்க்கர்ஸ் மத்தியில் நமக்கு மரியாதை போயிடும்ண்ணே. நீங்களாம் படிச்சவங்க தானே, கொடையாலையெல்லாம் குத்தி இருக்கீங்க. பாவம், படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வெறும் கூலி படங்க சார். அவங்க உங்களை அப்படி தான் சொல்கிறாங்க. ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களே, 10 பேரை சேர்ந்து மொத்தமாக அவங்க அட்டாக் பண்ணியிருக்கீங்க. அதுவும் மேலதாளத்தோட போய் என்ன கச்சேரியா பண்ணுறீங்க சார்? நாங்க இங்கே பாருங்க, எஃப்ஐஆர் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறதையும் நான் கேட்டே ஆகணும். என் தலையெழுத்து. நான் பொறுமையாக இருக்கேன், எரிச்சல் கிளப்பாங்க. செஞ்சேன் செய்யலைன்னு சொல்லுங்க, ஆக வேண்டியது நாங்கள் பார்த்துக்குறோம். பொய்யா நெசமான கண்டுபிடிக்கிறதுக்கு ஐ விட்னஸ் இருக்கு. சரி, நாங்க செய்யலைன்னு சொன்னா நீங்க அதை எழுத போறது இல்ல. ஏன்னா என்ன எழுதணும்னு பெரிய இடத்துல சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்க ஆக வேண்டியது. இந்த தொழிற்சங்கவாதிகளை இப்படித்தான். நான் என்னோட கடமையை செய்றேன், அவ்வளவுதான். உங்க யூனியன் லாயர் யாரையா கூப்பிட்டு ஜாமீன் எடுக்க சொல்லுங்க. நாளைக்கு நாளாண்டைக்கும் கோர்ட் லீவு, அனாவசியம் உள்ள இருக்க வேண்டியிருக்கும். சரி இருக்கோம், எல்லாரும் ஒரே செல்ல போடுங்க, பொம்பளைன்னு பிடிச்சாதீங்க. மேடம், அவர் தான் அக்யூஸ்ட், நீங்க எல்லாம் வெளியே போங்க. அது எப்படி சகா விட்டு நாங்க எப்படி வெளியே போக முடியும்? சொன்ன கேளு, நீ போ. யூனியன் ஆஃபீஸர் சொல்லி அதாவது யூனியன் ஆஃபீஸில் ஒன்றும் வேணாம் சார். பெயில் கொடுக்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை, பெயில் கொடுக்குற அளவுக்கு வசதியான நண்பர்களும் இல்லை. ஸோ நீங்கள் உங்கள் சோ கால் டியூட்டி செய்யுங்க. நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. கோர்ட் 2 நாள் லீவு, உங்களை ஜாமீன் எடுக்கிற யாருமே இல்லையா? நான் இருக்கேன். மேடம், நீங்க யாரு? ஐம் பாலா, திஸ் இஸ் மை லாயர். நான் மிஸ்டர் நல்லாவுக்கு பெயில் அப்ளிகேஷன் கொடுக்க வந்திருக்கேன். பாலா, சொன்ன கேளு, இதெல்லாம் வேணாம். ஹலோ, இவர் உங்களுக்கு காதலன், நான் காதலி. என் அப்பா பேரு கந்தசாமி படையாச்சி. நம்ம கந்தசாமி படையாச்சியா? ஆமா சார். மேடம் உட்காருங்க மேடம், ப்ளீஸ் உட்காருங்க மேடம். சார் கொஞ்சம் இப்படி வாங்க. எதுக்குங்க? வாங்க சார். மேடம், நீங்க இதை ஃபுல்லா படிச்சுட்டு ஒரு டைம். இல்லை சார், முதல்ல சொல்லக்கூடாதா? பிடிச்சாலும் பிடிச்சிங்க, புளியங்கமாக பிடிச்சிங்க சார். லைஃப்பில் இப்படி தான் சார் செட்டில் ஆகணும். எப்படி? என்ன எப்படி? இப்போ என்ன எடுத்துங்களேன், நானும் உங்களை மாதிரி தான். மதுரையில் கேள்விப்பட்டிருப்பீங்களா பிகேன்னு? என்ன பாப்புக்கிற பண்ணி தெரியாதுறீங்க? அவரை பிடிச்சேன், இந்த அளவுக்கு வசந்திருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணமே ஆகாமல் காலம் பூரா கான்ஸ்டபிளாக இருக்க வேண்டியதுதான். நான் நீங்கள் நிஜமாவே கொள்கை பிடிப்பு உள்ள கம்யூனிஸ்ட் நினச்சி பயந்தே போனேன். நீங்கள் நம்மால் கையை கொடுங்க, கையை கொடுங்க. ஆல் த பெஸ்ட். ஜமாயிங்க ஏட்டு வேமா ரெடி பண்ணியா? எங்கடி போயிட்டு வர? அந்த தெருக்கூத்தாடிய பெயில் எடுத்துட்டு வர்றியா? ஆமா, நியாயமா உங்களை தான் பெயில் எடுத்திருக்கணும். ஆனா கதையை மாத்திட்டீங்க. என்னங்க நீங்க? எங்க பாரு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவ சுதந்திரமா வளர்ந்தவ, இந்த தலைமுறை பொண்ணுன்னு. அவ என்ன பெரிய இந்த தலைமுறை? நான் செத்தா போயிட்டேன். நடக்கிறது ஏன் தலைமுறை? நான் சொல்றதா நடக்கணும், நான் வைக்கிறதா சட்டம். 3 மாசத்துல எப்படி கல்யாணம்? கோடீஸ்வரர் மாப்பிள்ளை கொண்டு வந்து மனவரையில வைப்பேன். இவ கழுத்தை நீட்டணும், அவன் தாலி கட்டுவான். ஹலோ, நான் பவுன் பேசுறேன். நான் தான். இங்க ஒரே பிரச்சனை, என்ன ரூம்ல பூட்டி வச்சுட்டாங்க. என்னாச்சு? அப்புறம் சொல்றேன். நான் நல்லாவ உடனே மீட் பண்ணணும். யூனியன் ஆஃபீஸ்க்கு வந்துருங்க, சகாவங்க வந்துருவாரு, 2 பேரும் மீட் பண்ணிக்குவீங்க. நோ, அங்க நான் வந்தா அப்பாவுக்கு தெரிஞ்சிரும். மனசு சரியில்லைன்னு நம்ம தேட்டருக்கு அனகொண்டா பார்க்க வந்துருங்க. உங்க அப்பா தான் ஆப்ரேட்டர், சகாவே அங்க வர சொல்லிடுறேன், 2 பேரும் பேசிக்கோங்க.
சரி. எங்கம்மா போற? பாத்ரூம். சீக்கிரம் வந்துரு. பாப்பா எங்க போற? வந்துருவா. நல்ல பாம்புடா. நல்ல பாம்பு இல்லனே, மலைப்பாம்பு. வாங்க, ப்ரொஜெக்டர்ல எதனா சத்தம் வந்தா என்ன கூப்பிடுங்க. நீங்க தொட்டுறாதீங்க, சுட்டுடும். சகா, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? காஃபி, டீ? சரி. கொஞ்ச நேரம் தான் இருக்கமோ. என்ன என்ன இது? நான் அது நீங்க அன்னைக்கு ஓ. போலி அன்னைக்கு பெயில் பணத்தை திருப்பி கொடுக்குறீங்களா? அக்கவுண்ட் செட்டில் பண்ண பாக்குறீங்களா? அது ஏன் பணம் இல்ல, உங்க பணம் தான். அன்னைக்கு அப்பா ஆபீஸ்ல படம் வரைஞ்சிங்களே, அதுக்கு பேமெண்ட். அதுக்கு பேமெண்ட்லாம் வேணாம். அது நான் செஞ்சது அன்புக்காக. நீங்க ஓ, நீங்க ஆயிடுச்சு. காதல் அன்பாயிடுச்சா? What is happening? What is this? என்ன கொஞ்சம் பேச விடுங்க ப்ளீஸ். நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும். இல்லை நான் நான் பணக்காரி, நீங்க ஏழை. வாழ்நாள் பூரா என்ன சந்தோஷமா வச்சுக்க முடியுமான்னு உங்களுக்கு சந்தேகம், ரைட்? சந்தேகமே இல்லை, நிச்சயமா தெரியும். It's a lie. Yes. உண்மையான காரணம் என்னன்னு நான் சொல்லட்டுமா? Because you're selfish. பாலா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க? வேண்டாம் வேண்டாம். I understand. காதல் எல்லாம் ஜோரா தான் இருக்கு, கல்யாணம் தான் பிரச்சனை. உங்க ஃப்ரீடம் போயிடுமே. நம்ம ஃப்ரீடம் போயிடும். உங்க அப்பாவுடைய பணபலம் வாழ்நாள் பூரா போராடிட்டு இருக்க முடியாது பாலா. சோ உங்க அப்பா சொல்ற மாதிரி யாராவது பணக்கார நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க என் கல்யாணத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து பார்த்து அடிச்சதை போட்டா போதும். ஆனா அது அடிச்சதை இல்லை, பாய்க்கரிசி. ஒரு பொணத்துக்கு கல்யாணம் நடக்கும், அந்த பொணத்துக்கு குழந்தை பிறக்கும். குழந்தைக்கு உங்க பேர் வைக்கலாமா? என்ன பாலா நீ? Go to hell. Sorry, I'm going to hell. Wait. Thanks. என்ன சத்தம் சகா? என்ன ஆச்சு? ஏன் அழுகுறாங்க? சகா, என்ன பண்ணி தொலைச்சிங்க? அழுகுறாங்க? இல்ல நான் அழல. ஒரு பொண்ணோட எதிர்காலத்துக்காக உங்க தலைவர் போராடுறாரு, அதை எழுதி கொடுப்பாரு. நீங்க அதை வீதி நாடகமா போட்டுக்கோங்க. ஒன்னும் புரியலீங்க, புரியுற மாதிரி சொல்லுங்க. என்ன புரியலையா? நாம இருக்கிற நிலைமையில ஒரு பணக்கார வீட்டு பொண்ணோட சகவாசம் வேண்டாம்னு நினைக்கிறாரு. அது கரெக்ட் தானே? என்ன கரெக்ட்? இவரு லவ் பண்ணும்போது மட்டும் அந்த பொண்ணு குடிசிலே இருந்துச்சு, அப்ப தெரியலையா? அதுக்கு சகா என்ன பண்ணுவாரு? அவரு ஒண்ணும் பண்ணுவானா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுவோம். என்ன முடிவு? நல்ல முடிவு தான். எதுக்கு நல்ல முடிவு? லவ். இந்த லவ் ஸ்டோரிக்கு ஒரு நல்ல முடிவு. சும்மா நீங்களே லவ்னு சொல்லாதீங்க. அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்களா, இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்களா? எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? பேசாம வெளியூர்ல போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? ஆமா ஆமா அதானே. ஏ வெங்கடேஷ், நீ எப்ப வந்த? கரெக்ட் எடுத்து கரெக்டா வரும்ல. படையாச்சி பேந்து மூச்சுடா இருக்கணுமா? நாம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஐடியா பண்ணி தான் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். கரெக்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்றேன், யாருக்கு தெரியாம கேரளாவுல போய் கல்யாணத்தை முடிச்சிடுவோம். அங்க நம்ம ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. கரெக்ட். ஹனிமூனுக்கு கர்நாடகா காமிச்சிடுவோம். கல்யாணத்துல நாங்களும் கலந்துக்கலாம்ல? ஆட்சிக்கு 2 பேர் போதுமே. நல்ல ஐடியா தான். இதோட பெட்டர் ஐடியா தான் சொல்லுங்க. இன்னொரு ஐடியா இருக்குது, அப்புறம் சொல்றேன். கேபின்ல இவ்வளவு பேர் நிக்கிறதே தப்பு. முதல்ல போங்க போங்க.
ம் ஓ வாட்டர் ஃபால் பெயிண்டிங் வீதி நாடகம் ஐடியாலஜின்லாம் பேசிட்டு பெரிய மீசையோட கம்பீரமா நடந்துட்டு இருந்தீங்களே ஒரு பொம்பளைய பார்த்தது இப்படி வாரி சுட்டிட்டு ஓடுறீங்களே வெக்கமா இல்ல கால் மார்க்ஸுக்கே காதல் வந்தது இதுல என்ன வைக்கம் என்னாச்சு உனக்கு ஒண்ணுமே புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா கையெடுங்க ம் கேட்டேனே என்ன நடிக்கிறீங்கல்ல எனக்கு நிஜமா புரியல பச்சையா சொல்லணுமா ஏன் அப்படி இருக்கீங்க நீங்களா யாரெல்லாம் யாரா சேத்த வாரி அடிச்சு போலீஸ் விட்டு தெருவில் அடிக்க வச்சு நாயை விட்டு அடிக்க வச்சு பணக்கார திமிரோட சொன்னாதான் புரியும் உங்களுக்கு எனக்கு இதெல்லாம் தெரியலையே எது இதான் சல்வார் கமீஸை போட்டுக்கிட்டு சொப்பு வாயை வச்சுக்கிட்டு நல்லா நல்லா அப்படின்னு கொஞ்சம் தெரியலையே நீ என்ன பாலாவை பத்தி பேசிட்டு இருக்க பின்ன கண்ணாடி வைக்கட்டுமா இல்ல அங்க ஹோட்டல் அப்படி என்னதான் என் கண்டு அவகிட்ட நீ அவ ரொம்ப அழகா இருக்கா அதானே கண்ணாடி சொல்லிடுச்சு அப்புறம் என்ன சரி ஏன் அப்படிலாம் சொல்லிட்டு நீ தான் ரொம்ப யோ pretty you know என்ன பிரிட்டி ஆ ஆம்பளை தரிச்சி மாதிரி இருக்கேன் ஏன் பேண்ட் சட்டையெல்லாம் போட்டா ஏன் ஏன் பேண்ட் சட்டை போட்டேன் எல்லாம் உனக்காக தான் பேண்ட் சட்டை போட்டேன் மோட்டார் சைக்கிள் ஓட்டினேன் காஃபி டீ கூட குடிச்சது இல்லை தெரியுமா எல்லாம் நீ குடிக்கிறேன்றதுனால தான் நானும் குடிச்சு தொலைச்சேன் எல்லாமே வேஸ்ட் குடு ஏய் வெயிட் என்னையா வெயிட் நீ தான் பேக் பண்ணி போயிட்டு இருக்கிய அப்புறம் என்ன வெயிட் நீ சொல்றத பார்த்தா நீ என்ன யப்பா கொலம்பஸ் கண்டுபிடிச்சிட்டப்பா வரே வா நீ இதை என்கிட்ட சொல்லவே இல்லையே சொல்லுமாயா ஆ 4 வருஷம் உன் பின்னாடி சொல்லிட்டு இருந்தேனே எல்லாருக்கும் தெரியும் உன் கணக்கு தெரியலையா தெரியலையே என்னை பொறுத்தவரையிலும் நான் சகா நீ சகி அவ்வளவுதான் ஓ சகின்னு தான் சகிச்சுக்கிட்டு இருந்தீங்களா அப்படிலாம் சொல்லாத ஐ ரியலி லைக் சும்மா லைக் யூ மறுபடியும் சொல்லிட்டு இருக்காதீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க லைக் வேற லவ் வேற யா லைக் வேற லவ் வேற யா யா நான் தான் புரிஞ்சுக்கல ஆனா அதுக்காக தற்கொலை என்ன படத்தனமா பேசிக்கிட்டு தற்கொலையில பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றேன் நான் தைரியமானவ I'm sorry. போயா சாரி It's all right. சாரி நான் துரோகம் பண்ணிட்டேன் யாருக்கு துரோகம் பண்ண? வெங்கடேஷ்க்கு யார் நம்ம ட்ரூப்ல இருக்கானே ஜிடி வெங்கடேஷ் என்ன 3 வருஷமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கெஞ்சி கெஞ்சி கேட்டா ஓ பின்ன நான் தான் ஆனா அதுக்காக நான் சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க நீங்க அந்த சொப்பு வாய் கூட ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நான் கல்யாணம் What am I talking? சாரி வாங்க இல்ல நானே பண்ணிக்கிறேன் ஓ இது கூட நான் செய்யக்கூடாதா ஓ இனிமே எல்லாம் பாலா தானே பாய் ஏய் எங்க போயிட்டு இருக்க யார் தொல்லையா சாஞ்சு அழணும்ல நான் வெங்கடேஷ் கிட்ட போறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் வெங்கடேஷ்க்கு தெரிய வேண்டாம் யா ஏன்னா அது அவருக்கு வாழ்க்கை பூரா மனசுல உறுத்திட்டே இருக்கும் போய நீ எப்படா வந்த பாவம் உனக்கு என்ன தலைவலியா வயிற்று வலியா தலைவலி வயிற்று வலி தான் வரணுமா ஏன் எங்களுக்கெல்லாம் காதல் வரக்கூடாதா சகா யார் கூட என் காதல் படி இறங்கி போகுது சகா மெஹர் என்ன ஜோக் அடிக்கிறியா ஜோக்கா சகா இது ஜோக்கா ஐம் சாரி இல்லை உனக்கும் அவளுக்கும் 4 வயசு தானே வித்தியாசம் இல்லை அது போக ஒரு 3/4 அடி வித்தியாசம் இருக்கு இல்லையா காதலுக்கு தான் கண்ணு இல்லையா சகா ரைட் பொருத்தம் உடலிலும் வேண்டும்னு கவிஞர் கண்ணதாஸ் ஐம் சாரி பவன் குஞ்சே இப்போ நீ எங்கே புறப்பட்டு இருக்க என்ன இங்க இருந்து மெகர் கல்யாணத்துல தான் அந்த பொண்ணு வாழ்க்கை கெட்டுடும் அங்க வந்து உன் கல்யாணத்துல அழுவேன் நீயாவது என்ன புரிஞ்சுக்குவ என்ன அத்தான் வானாவா அழுவுறதா சிரிக்கிறதானே தெரியல இல்லைன்னா கன்ஃபியூஷன் நீ சிரி நான் அழுவுறேன் அப்படியே மாற்றி மாற்றி பேசணும்னா பஸ்ஸு போடும் ஐயோ